ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப வியப்பான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ்நாட்டில் சித்தர்கள் சொல்லக்கூடிய நிறைய பழமொழிகள் இருக்குது, நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்குது. ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு சைனா, அதாவது சைனீஸில் அந்த காலத்தில் ஒரு கோட் எழுதியிருக்காங்க. அதுவும் தமிழில் இருக்கிற ப்ராபமும் எந்த அளவுக்கு இணைது பாருங்க. சைனீஸில் சொல்லக்கூடிய ஒரு கோட் பார்க்கலாம். லைஃப் இஸ் லைக் a flame of lamp soon extinguished when the fuel is exhausted. இதுக்கு அர்த்தம் என்னது பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்கில் அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். இஃப் அந்த எண்ணெய் காலி ஆயிடுச்சு, தீர்ந்துருச்சுன்னா அமைஞ்சிடும். விச் மீன்ஸ் இதே போல தான் நம்ம உடலும். நம்ம உடலில் வெப்பாற்றல் இருக்கிற வரைக்கும் நம்ம உடல் இயங்கும். வெப்பாற்றல் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு மனிதனோட உயிர் போயிடும் அப்படின்னு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு கோட்டை பற்றி பார்க்கலாம். பித்தம் ஒடுங்கினில் ஓடிவிடு, ஆர் பித்தம் அடங்கினில் ஓடிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய உள்ளர்த்தம் இருக்கு, பட் சித்தர்கள் மென்ஷன் பண்றாங்க. பித்தம் முடுங்கிருச்சு, உடல்ல வெப்ப ஆற்றல இல்லாம போயிடுச்சுன்னா இந்த பக்கமே இருக்காது, எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் உயிர் வாழவே முடியாது. ஸோ இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு கண்ட்ரில இருக்காங்க, ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய கோட் ஒன்று தான், அதாவது வேற வேற கண்ட்ரில இருந்தாலும் ஆனா யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கு. இவங்க ஒரு திசையில இருந்தாலும் இவங்க ஒரு திசையில இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இஃப் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.